அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறக்கப்படுவதை சதிச் செயல் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கும் நிலையில் வரலாறு தெரியாமல் பேசும் எடப்பாடி பழனிசாமி அறியாமை இருளில் மூழ்கியிருப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக சாடியுள்ளார். கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறது ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளப்படுத்துகள் தெய்வ விருத்திப்படுத்துகள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறை செய்யுது. அது எதுக்காக செய்யறது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துறது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துருக்கோம். கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலையத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சரி செய்யலாம் மக்கள் பார்க்கிறாங்க. வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி, புரட்சி நடிகர் தொடங்கி, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி, இந்த கல்லூரிகள் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, தேவைகளை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள். அறகுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது. முழுமையாக ஒரு தெளிவான பத்திரிகையாளர் சந்திப்பை மாண்புமிகு முதல்வர் உத்தரவை பெற்று நடத்த இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே வரி பதில். இந்து சமய அறநிலையத்துறை ஆலயங்களில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு கல்லூரிகள் கட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது. நீண்ட காலமாக நல்ல அதிகபட்ச வருமானம் வரக்கூடிய கோயில்கள் மூலியமாக கல்வி நிலையங்கள் நடத்தப்பட்டு வருகிற தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசாக கிடையாது, ஏற்கனவே தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது அந்த கோயில் பணத்தை கோயில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில், இந்த ஆட்சியில், முதலமைச்சருடைய ஆட்சியில் சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார். அநேகமாக எந்த காலத்திலும் இவ்வளோ அதிகபட்சமாக கோயில்களுக்கு குடமுழுக்கு இதெல்லாம் நடைபெற்றதே கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.